வெல்கம் பேக் டு மை சேனல். ஈஸியான ஸ்டெப்ஸில் தக்காளி சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இப்படி தான் நீங்களும் செய்வீங்க. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5லிருந்து 6 முந்திரி பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா திரும்ப ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அது ஒரு 70% நல்லா குக் ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதங்கினதோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டை நல்லா சாப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் திரும்ப நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2லிருந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி மேலே போட்டுட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி வர அளவுக்கு அப்படியே வச்சுருங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி சாதம் வடித்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு இருக்க இந்த சாதத்தை இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. சுட சுட சாதம் போட்டு இப்படி கிளறிங்கன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். ஆற வச்ச சாதத்தை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் தான் செய்வீங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இது நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தக்காளி சாதம் செஞ்சிடலாம். சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் தயிர் வச்சு கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களை செய்ய சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.